வணக்கம் ஆச்சாரியாஜி. என் கேள்வி என்னன்னா, இந்த வாழ்க்கையோட நோக்கமே முக்தி அடையறதுதான்னு சொல்றாங்களே! அப்டின்னா என்ன? அது எப்படி சாத்தியம்? சுருக்கமா சொல்லப்போனா, நாம இந்த பிறப்பு மற்றும் இறப்புங்கிற அந்த ஒரு சுழற்சியில இருந்து தப்பிக்கணுங்கிறது தானே இதோட அர்த்தம். ஆச்சாரியாஜி, ஏன்னா இந்த அறிவையும், ஆற்றலையும் ஏன் நம்ம வாழ்க்கையோட நோக்கமா வச்சுக்க கூடாது? நான் ஹன்ஸ்ராஜ் காலேஜ்ல மெய்யியல் படிச்சுட்டு இருக்கேன். அங்க நான் கத்துக்கிட்ட வரைக்கும் ஹீகலோட கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா, நாம மனித வரலாற்றை எடுத்து பார்த்தா, நாம தொடர்ந்து நம்மள பத்தியும், நம்மள சுத்தி இருக்கிறவங்கள பத்தியும் நம்மளோட புரிதலை அதிகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கோம். இதனால இயல்பாவே நம்மளோட வலிமையும் அதிகமாகுது. இதுதானே நிதர்சனம்? அப்போ நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். இந்த உலகத்திலேயே ரொம்பவும் ஆற்றல் கொண்ட ஒருத்தரா, இல்லன்னா எல்லா அறிவும் நிறைந்த ஒருத்தரா மாறணும்ங்கிறது தான் நம்ம வாழ்க்கையோட நோக்கமா இருக்க முடியும். அப்படி இருக்கும்பொழுது, இந்த ஆன்மீகத்துல மட்டும் ஏன் வாழ்க்கையோட நோக்கம் முக்தி அடையறது தான்னு சொல்றாங்க? அப்போ இது உங்களோட கருத்துக்கும் இன்னொருத்தரோட கருத்துக்கும் நடுவுல நடக்கிற போட்டி கிடையாது. இது அதை பத்தின விஷயமே இல்ல. இது ஏதோ ஹீகலுக்கும் வேதாந்தத்துக்கும் நடுவுல நடக்கிற போட்டி கிடையாது. இது உண்மையை பத்தின விஷயம். ஒருவேளை இந்த அறிவும் சரி, அந்த ஆற்றலும் சரி, உங்களுக்கு ஒரு முழுமையான நிறைவை கொடுக்கும்னா, தாராளமா அந்த அறிவையும் ஆற்றலையுமே தேடி போங்க. சரிதானே? இந்த வாழ்க்கையோட நோக்கம்ங்கிறது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட பார்வையை பொறுத்தது இல்லையா? நான் தனிப்பட்ட பார்வைன்னு சொல்லும்போது அது ஆளுக்கு ஆள் மாறும்னு அர்த்தம் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது அந்த உயிரோடு மிக நெருக்கமான ஒரு விஷயம். அந்த உயிர் நீங்க தான். நீங்க தான் அந்த உயிர். புரியுதா? ஏன்னா நாம இப்போ உங்க வாழ்க்கையை பத்தி பேசிட்டே இருக்கோம். உங்க வாழ்க்கையோட நோக்கத்தை பத்தி பேசிட்டே இருக்கோம். சரிதானே? இந்த வாழ்க்கையோட நோக்கத்தை பத்தி நம்ம ஏன் பேச வேண்டியிருக்கு? ஏன்னா இப்ப நாம இருக்கிற நிலைமையில நமக்கு ஏதோ ஒன்று சரியில்லாதது போல தோணுது. நம்ம இப்போ எங்க நிக்கிறோம்? ஏன்னா இப்போ நாம் இருக்கிற இடத்துல நமக்கு ஏதோ ஒன்று சரியில்லாதது போல தோணுது. அதனால் நம்ம வேற எங்கேயோ இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நம்மளை பற்றின நம்மளோட இந்த சுயபிம்பமோ இல்லை, நம்மளை நம்ம பார்க்குற விதமோ நமக்கு ஒரு திருப்தியை கொடுக்கல. அதனால தான் ஒரு மாற்றம் தேவைப்படுது. சரிதானே? ஸோ இது எல்லாமே உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. இது ஏதோ உபநிடதங்கள்ல இருந்தோ இல்லை ஹீகல், காண்ட், வோல்டேர் மாதிரியான ஆட்கள் கிட்ட இருந்தோ ஆரம்பிக்கல. இல்லவே இல்லை. அங்கிருந்து இது தொடங்கலை. இது உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. உங்களுக்கு ஒரு முழுமையான நிறைவை கொடுக்க போகிறது எது? ஏன்னா இப்போ அமைதி இல்லாமல் தவிச்சுக்கிட்டே இருக்கிறது நீங்கள் தான். ஆயிரக்கணக்கான வருஷங்களா எத்தனையோ பேர் அந்த ஆற்றலை தேடி பார்த்துருக்காங்க. எத்தனையோ பேர் பணம், அறிவு, கௌரவம், சாகசம், அப்புறம் நீங்கள் சொல்கிற அந்த பாலுணர்வு செக்ஸ்னு அத்தனை விஷயங்களையும் அடையணும்னு துடிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் தேடி பார்த்துருக்குறாங்க. அந்த தேடலை முடிக்கிறதுக்காக ஒரு மனிதர் தன் கையில் இருக்கிற எல்லா வழிகளையும் முயற்சி செஞ்சு பார்த்துட்டாரு. ஏன்னா அவருக்குள்ள ஆழமான ஒரு வெறுமை, ஒரு பெரிய பள்ளம் விழுந்து கிடக்குது. நம்ம இப்போது நிம்மதியாக இல்லை. நமக்குள்ளே ஏதோ ஒன்று சரியில்லை. நம்ம ஒரு அமைதியற்ற நிலையில் தான் இருக்கோம். ஒரு குழந்தை பிறக்கும் போதே அழுதுகிட்டு தான் பிறக்குது. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதரும் ஏதோ ஒரு திருப்தியை தேடி அங்குமிங்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அவங்க தேடுற அந்த திருப்திங்கிறது ஒரு முழுமையான நிறைவிலிருந்து ரொம்ப ரொம்ப தொலைவில் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாரும் எதையோ ஒன்றை தேடிக்கிட்டே தான் இருக்கோம் இல்லையா? அந்த எதையோ ஒன்றை தேடி நம்ம கண்கள் ஓயாமல் அலைஞ்சிக்கிட்டே இருக்குது. காதுகள் ஏதோ ஒரு விசேஷமான செய்தியை கேட்க துடிக்குது. மனசோ ஒரு வினாடி கூட நிற்காம அமைதி இல்லாமல் தவிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால தான் நாங்கள் ஒரு கேள்வி பிறக்குது. நமக்கு உண்மையிலேயே என்ன வேணும்? இந்த எல்லா ஆசைகளும் எதை நோக்கி இருக்குது? நம்ம எல்லா நேரமும் ஏதோ ஒன்று ஆசைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் அந்த இடத்துல தான் சில மனிதர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. நமக்கு தேவையானது அந்த எல்லா தேடல்களுக்கும் ஒரு முடிவு தான். நம்ம ஆசைப்படுறதே அந்த ஆசைகள் இல்லாத ஒரு நிலைக்கு போகணும்னு தான். அதைத்தான் விடுதலை அல்லது முக்தின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? ஆசைக்கு முடிவு வரும்னு நினைக்கிறோம். உண்மையிலேயே ஆசைகள் எதை நோக்கி போகுதுன்னா, ஆசைகள் இல்லாத நிலையை தேடி தான் போகுது. ஆனால் இந்த ஆற்றலோ இல்லை இந்த அறிவோ உங்களை ஆசைகளோட முடிவுக்கு கூட்டிகிட்டு போகாது. ஏன்னா கொஞ்சமாக ஆற்றல் கிடைச்சதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக வேணும்னு தான் தோணும். உலகத்தில் முழுமையான ஆற்றல்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த ஆற்றல் மேலே இருக்கிற தாகம் அடங்காது. அதே போல் இந்த அறிவுக்குமே முடிவு கிடையாது. ஏன்னா எந்த ஒரு மனிதர் அறிவின் மூலமாக முழுமையான நிறைவை தேடுறாரோ அவருக்கு அந்த அறிவால் எப்பவுமே திருப்தி கிடைக்காது. இந்த ஆன்மீக பார்வையில பார்த்தா, எல்லையற்ற ஆற்றல் கொண்ட ஒரு கடவுள் இருக்கிறதா ஒரு கருத்து இருக்கு. உதாரணமா, கிறிஸ்தவ மார்க்கத்துல எல்லாவற்றையும் செய்யக்கூடிய சர்வ வல்லமை படைத்த, ஆ எல்லா அறிவும் கொண்ட ஒரு மனிதராகவோ, இல்ல ஒரு உயிராகவோ கடவுள பார்க்குறாங்க. இல்லவே இல்லை. அதில் எதுவுமே கிடையாது. வேதாந்தம் எந்த ஒரு கடவுளையும் ஏற்றுக்கிறது இல்லை. அங்கே சொல்லப்படுற பிரம்மம் இது நீங்கள் நினைக்கிற மாதிரியான கடவுள் கிடையாது. சொல்லப்போனால் வேதாந்தம் ரொம்ப தெளிவாக எல்லா தேவி தேவதைகளையும் கடவுளையும் கூட நிராகரிச்சிடுது.
பிரம்மம் ஒரு கடவுள் கிடையாது, பிரம்மம் ஒரு ஈஸ்வரரும் கிடையாது. உண்மைங்கிறது நீங்கள் நினைக்கிற கற்பனை செய்கிற எல்லா விஷயங்களுக்கும் அப்பாற்பட்டது. அங்கே எதுவுமே கிடையாது. நம்ம உண்மையிலேயே யார், ஏன் இவ்வளோ அமைதி இல்லாமல் இவ்வளோ குழப்பத்தில் இருக்கோன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறோம். நம்மளோட இந்த வாழ்க்கையையும் இந்த இருப்பையும் அதோட உண்மையான அர்த்தத்தில் புரிஞ்சுக்க போராடுறோம். சுருக்கமாக சொல்லப்போனால் வேதாந்தம்ங்கிறது இதை பற்றினது தான். எப்போ நம்ம யாருன்னு நமக்கே தெரிய வருதோ, அப்போது நமக்கு வெளியில் நம்ம பார்க்குற இந்த உலகமும் நமக்குள்ளே இருக்கிற அந்த உண்மையும் ஒன்று தான். ரெண்டும் வேறு வேறு கிடையாது. வெளியில் இருக்கிற பிரபஞ்சமும் நமக்குள்ளே இருக்கிறதும் ஒன்று தாங்கிற அடையாளத்தை அப்போ தான் உணர்றோம். இதுதான் வேதாந்தம். வேதாந்தம்ங்கிறது ஏதோ ஒரு படைப்பு கடவுளையும் அவர் படைச்ச இந்த உலகத்தையும் நம்புறது கிடையாது. வேதாந்தம் என்ன கேட்குதுன்னா, இந்த உலகத்தை பார்க்குற அந்த உணர்வோன் யாரு? அது நான் தான். சரி, அந்த நான் யாரு? ஏதோ பாதியில் நிற்கிற முழுமையடையாத ஒரு மனிதர். இந்த மாதிரியான ஒரு நேர்மையில தான் வேதாந்தமே ஆரம்பிக்குது. உண்மையிலேயே நான் யாரு? முழுக்க முழுக்க குழப்பத்தில் இருக்கிற ஒருத்தர். அவரோட பார்வைகளும் அவர் எடுக்கிற முடிவுகளும் சுத்தமாக நம்பகத்தன்மை இல்லாததாக இருக்குது. இந்த உலகங்கிறது என்னோட பார்வை தான் அப்படின்னா நான் எப்படி என்னோட தேடலை ஆரம்பிக்க முடியும்? சொல்லப்போனால் இந்த உலகம் நிஜமாவே இருக்கா இல்லையாங்கிறதே எனக்கு தெரியாது. என்னால் இப்போதைக்கு இவ்வளோதான் சொல்ல முடியும். நான் சரியில்லை, இதை மட்டும்தான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அப்போது வேதாந்தம்ங்கிறது இந்த ஒரு எளிய கவனிப்பில் இருந்து தான் ஆரம்பிக்குது. என்னை சுற்றி நான் பார்க்குற எல்லாமே என்னோட பார்வை தான், என்னோட அனுபவம் தான். ஆனால் நானே இப்போது சரியில்லாத ஒரு நிலையில் இருக்கும்போது என்னோட அனுபவத்தை பற்றி நான் எப்படி பேச முடியும்? என்னால் இதோ என் கையில் 24 விரல்கள் இருக்குது அப்படின்னு கூட சொல்ல முடியும். அந்த அளவுக்கு என்னோட புத்தி குழப்பத்தில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இல்லாத இந்த 24 விரல்களை யார் படைச்சா அப்படின்னு நான் எப்படி தேட முடியும்? ஒரு மனிதர் பார்க்குற இந்த உலகமே இன்னும் உறுதி இல்லாத ஒரு நிலையில் இருக்கும்போது அதை படைச்ச ஒரு கடவுளை தேடுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? ஒரு மனிதர் தன்னை ஒரு குழப்ப நிலையில் இருக்கிறவராக உணரும்போது தான் உண்மையான தேடல் ஆரம்பிக்குது. அதாவது இந்த மலையையும் மரத்தையும் படைச்ச அந்த கடவுளை யாருன்னு நான் கேட்கறதுக்கு முன்னாடி என்னோட புலன்களால் நான் பார்க்குற இந்த உலகம் நிஜமாவே இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு சாமானிய மனிதனாக என்னோட அனுபவமே தெளிவில்லாமல் இருக்கும்போது அந்த அனுபவத்தை வச்சு நான் எப்படி ஒரு கடவுளை தீர்மானிக்க முடியும்? ஒருவேளை நான் குழப்பமான மனநிலையில் இருக்கிறவராக இருந்தால் அந்த மலைகள் உறுதியாக இருக்குன்னு என்னால் எப்படி சொல்ல முடியும்? அநேகமாக அதுங்க இல்லாமல் கூட இருக்கலாம். அதனால் நான் அந்த மலைகளை பற்றி பேச போகிறதில்ல. நான் என்னை பற்றி மட்டும்தான் பேச போகிறேன். எனக்குள்ளேயே நான் கேட்டுப்பேன், நான் ஏன் இவ்வளோ அமைதி இல்லாமல் இருக்கேன்? நம்ம ஏன் விஷயங்களை இருக்கிறபடி பார்க்க முடியல? நான் ஏன் என்னோட ஆசைகளை எல்லா விஷயத்துலையும் திணிக்கிறேன்? வேதாந்தம் செய்கிறது இதுதான் இல்லையா? வேதாந்தம் என்ன பண்ணுதுன்னா, நம்ம மனசில் படிஞ்சிருக்கிற அசுத்தங்களையும் அந்த பழைய பதிவுகளையும் ஒவ்வொன்றா வெங்காயத்தோல் மாதிரி உரிச்சுக்கிட்டே போகுது. அப்படி உரிச்சு எடுத்து கடைசியில் அந்த தூய்மையான மனசுக்கு, அதாவது மனமற்ற நிலைக்கு அல்லது அந்த ஆழமான மையப்புள்ளிக்கு வருது. அதுதான் அந்த தூய நான். அதை தான் உண்மை அப்படின்னு சொல்கிறோம். எப்போ ஒரு மனிதர் அந்த தூய நிலைக்கு வர்றாரோ அப்போது அவர் தன்னோட புலன்கள் மூலமாக பார்க்குற விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய தெளிவை பெறுது. அப்போது உங்களுக்கு வெளியில் எந்த வேறுபாடுகளையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதுக்காக கண்களுக்கு தெரிகிற கருப்புக்கும் வெள்ளைக்கும் வித்தியாசம் தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் அந்த வேறுபாடுகள் இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த அர்த்தங்கள் இனிமே அங்கே இருக்காது. அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க எல்லாமே பிரம்மம் அப்படின்னு. எல்லாமே அந்த ஒரு மெய்ப்பொருள் தான். இதுதான் வேதாந்தத்தோட சாராம்சம். வேதாந்தம்ங்கிறது ஒரு கடவுளை வழிபடுறதோ இல்லை எதையோ வணங்குறதோ கிடையாது, அல்லது ஒரு குறிப்பிட்ட படைப்பாளரை பற்றி நம்புறதும் கிடையாது. வேதாந்தம் எதையுமே நம்புறதில்லை. வேதாந்தம்ங்கிறது ஒரு இரக்கமற்ற விசாரணை. அங்கே எந்த நம்பிக்கையும் கிடையாது, எந்த மூட நம்பிக்கைகளும் கிடையாது, எந்த கட்டளைகளோ இதோ அந்த படைப்பாளர் கொடுத்த சட்டங்களோ அங்கே கிடையாது. அந்த மாதிரி எதுவுமே அங்கே இல்லை. அது ரொம்ப ரொம்ப தூய்மையான, உறுதியான மற்றும் ஒரு இரக்கமற்ற விசாரணை, அவ்வளவுதான். நன்றி.